கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்பட்ட செவ்வந்தி தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்க ஆரம்பித்துள்ளார். குறித்த வாக்குமூலத்தில் அவர் நெகிழ்ச்சியான விடயம் ஒன்றினை பகிர்ந்துள்ளார். நான் கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உதவ சட்டத்தரணி போல் சட்ட புத்தகத்துடன் அன்று நீதிமன்றத்திற்கு சென்றேன். அப்போது அங்கு ஒரு ஏழை பெண் என்னிடம் வந்து அவருக்கு சட்ட உதவி தர முடியுமா என்றார். என்னை அவர் சட்டத்தரணியாக நினைத்து விட்டார். கணவனால் துன்புறுத்தல் என்று அவர் வழக்கொன்றிற்காக வந்திருந்தார். சட்டத்தரணிக்கு வழங்க எப்படியாவது 1000 ரூபாயை சேகரித்து வந்துள்ளதாக அவர் என்னிடம் கூறினார். அதை நான் கேட்டு மிகவும் கவலை அடைந்தேன். சட்டத்தரணிகள் ஓய்வு அறையில் நான் இருந்தேன். எனவே அங்கிருந்த இன்னும் ஒரு பெண் சட்டத்தரணியை காட்டி அவரிடம் செல்லுமாறு அந்த பெண்மணியிடம் சொன்னேன். அப்படியாக அங்கு சென்ற அந்த பெண்மணி நான் காட்டிய சட்டத்தரணி 2000 ரூபாயை தருமாறு கோருவதாக என்னிடம் வந்து கூறினார். எனது மனம் மேலும் நெகிழ்ந்தது. எனவே அந்த ஏழை பெண்மணியை வெளியில் அழைத்து வந்து அவர் கையில் 5000 ரூபாய் நோட்டை வழங்கினேன். இது துப்பாக்கிச்சூடு நடக்க முதல் இடம்பெற்றது என செவ்வந்தி தன்னுடைய வாக்குமூலத்தில் இந்த விடயங்களை கூறியுள்ளார். செவ்வந்தியிடம் மேலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.